ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம லட்சியங்களை நம்ம லைஃப்ல நமக்கு தேவைப்படுற விஷயங்களை ஈஸியா அடைய என்ன செய்யலாம். இந்த பதிவுல முக்கியமான ஒரு 8 டிப்ஸை ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியா கிடைக்கணும். சின்ன விஷயம் கூட கஷ்டப்படாம கிடைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஈஸியான படிப்பு, ஈஸியான ஜாப், ஈஸியா பணக்காரன் ஆகுறது, ஈஸியான ஒரு லைஃப். ஆனா ஏனோ தெரியல, எல்லாரும் அந்த ஈஸியான லைஃப் அடைய ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க நினைக்கிறத விட உங்க லைஃப் ஈஸியானதுதான். நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, உங்க லைஃப்ல உங்களுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப சுலபமா அடைய சில ஹேபிட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாலே நமக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஆனா உங்க ஆசைகளை, இலக்குகளை மைண்ட்ல வச்சு நீங்க இதை ஃபாலோ பண்றப்போ உங்களை அது ரொம்ப உற்சாகமா வச்சுக்கவும் உதவும். ஆல் டே ஜாலி டே, கவலைக்கெல்லாம் ஹாலிடே, இப்படி ஜாலியா பாட்டு பாடிட்டு உங்க ட்ரீம் லைஃப் அச்சீவ் பண்ண எல்லாருக்கும் தான் ஆசை. ஆனா எங்கெங்க முடியுது? சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒரு குழப்பமான ஸ்டேட் தான் எல்லா விஷயத்துலயும். எந்த ஸ்கூல்னு ஆரம்பிச்சு எந்த காலேஜ், என்ன கோர்ஸ், என்ன ஜாப், யூஎஸ்ஏவா யூகேவா இல்ல இந்தியாலே செட்டில் ஆயிடலாமா, லைஃப் ஃபுல்லா கன்ஃபியூஷன்ஸ் தான். இந்த கன்ஃபியூஷன்ஸ் யாருக்கு இருக்கும் தெரியுமா? அவங்களோட எய்ம், அதாவது இலக்குகள் என்னன்னு தெரியாம இருக்க ஒருத்தருக்கு தான் இந்த குழப்பமான மனநிலை எல்லாத்துலயும் இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் உங்களை சுத்தி உள்ள குரல்கள் தான். அம்மா சொல்றாங்க, அப்பா சஜஸ்ட் பண்றாரு, அண்ணா ஐடியா கொடுத்தான், இப்படி உங்க லைஃப வாழ நீங்க அடுத்தவங்க கிட்ட சஜஷன் கேக்குறது தான் உங்க கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு முதல் காரணம். அப்ப என்ன, யார்ட்டையும் எதுவும் கேட்காம தப்பான டெசிஷன் எடுத்து லைஃப்ல கஷ்டப்பட சொல்றீங்களா? இல்ல, ஐடியா கேக்குறது தப்பு இல்ல. ஆனா அந்த ஐடியா ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல இருந்து வந்திருக்கணும். அந்த ஐடியா பாசிபிளா இல்லையான்னு வேணா நீங்க ஒப்பீனியன் கேட்கலாம். உங்க மனசுதான் உங்களுக்கான முதல் ஃப்ரெண்டு. நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு தெரிஞ்ச ஒரே ஆள் உங்க மனசு, உங்க ஆழ் மனசு. அதோட குரலை கேளுங்க. எந்த விருப்பமும் இல்ல ஆசையும் உங்களுக்குள்ள இருந்து உருவாகிறப்போ அது உங்களுக்கு ஒரு சுமையா தெரியாது. ஏன்னா இது உங்க ஆசை, உங்க லட்சியம், உங்க மனசுல இருந்து உருவான ஒரு எண்ணம். இதுல என்ன நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்புறம் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்தாவே நீங்க விரும்புறதை ஈஸியா உங்களால அடைஞ்சிட முடியும். என்னங்க நீங்க ஈஸியா வழி சொல்றேன்னு இப்ப என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் பெரிய கஷ்டமான வழியா இருக்கும் போல் இருக்கு. நான் பாட்டுக்கு ஐடியா கேட்டு அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு என் தோல்விகளுக்கு யாரையாவது இல்ல எதையாச்சும் காரணம் சொல்லிட்டு போயிடுவேன். இப்ப என்னன்னா என்னையே யோசிக்க சொல்றீங்க? யோசிக்க தெரியாம தானே பல பேர் ஐடியா கேட்டு சுத்திட்டு இருக்கோம். யாராவது நல்ல பெரிய அச்சீவ் பண்ண ஒரு ஆளை பிடிச்சு அவர் ஈஸியா அந்த ஜேர்னிய பத்தி சொல்லி கொடுக்க போறாரு. இருக்கலாம், நிறைய பேர் அவங்க லைஃப்ல சாதிச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத அடைஞ்சும் இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே அதுல இருந்த கஷ்டத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுல அவங்களுக்கு இருந்த பாசிட்டிவ் விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு முன்னேறின ஒருத்தர் தான் இந்த உலகம் ஒரு வெற்றியாளனா ஏத்துக்கும். உங்க லைஃப்ல உங்களுக்கு விருப்பமான ஒன்னு அடைய எது ஈஸியான வழின்னு உங்க ஆழ் மனசுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நீங்க சார்ந்த சூழல், உங்களோட அறிவுத்திறன், உங்களுக்கு இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ், இதெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். ஆனா உங்களுக்கே தெரியாத பல விஷயம் உங்க ஆழ் மனசுக்கு தெரிய வாய்ப்புகள் அதிகம். இப்ப நம்ம ஈஸியான ஸ்டெப்ஸுக்கு போகலாம். நம்பர் 1, நம்பிக்கை. லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்ல சைக்காலஜி இல்ல எவ்வளவு பெரிய அறிவாளிகளும் அறிஞர்களும் ஒத்துக்கிற ஒரே விஷயம் நம்பிக்கை, ஹோப். அது அடுத்தவங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கையோ இல்ல ட்ரஸ்டோ இல்ல, உங்க மேல, உங்க எண்ணங்கள் மேல உங்களுக்கு இருக்க நம்பிக்கை. இதுதான் முக்கியமான விஷயம், முதல் விஷயமும் கூட. நீங்க விரும்புற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்க நம்பணும். எப்படி நம்புறது? என் கண்ணுக்கு அது தெரியலையே, அது நடக்க எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லையே அப்படின்னு புலம்புற ஒருத்தரா இருந்தா சாரி, உங்களோட அந்த விஷயம் கண்டிப்பா வேணுமா? இதை இன்னும் பல முறை ஆழமா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களோட தீராத ஆசைகளை மட்டுமே உங்க ஆழ் மனசு ஒரு விருப்பமா ஏத்துக்கும். நீங்க எந்த விஷயத்த அடைய விரும்புறீங்களோ அதை பத்தின எண்ணங்களை அதிகமா வளர்த்துக்கங்க. நீங்க இப்ப இருக்க சூழலும் வேலையும் சம்பளமும் அது கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாம இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். ஈர்ப்பு விதிப்படி இந்த ஒரு குணமே உங்களுக்கு அந்த விஷயத்த சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா அதை ஈஸியா கொண்டு வர முயற்சிகள் கொஞ்சம் செஞ்சா போதும். உங்க நம்பிக்கையை வளர்க்குற விஷயங்கள் மேல கவனம் செலுத்துங்க. இதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரிக்டான லைஃப் ஸ்டைல் தேவைப்படும். உங்களோட ஒரு நாள் மட்டும் இல்ல, உங்க 1 மணி நேரம் கூட எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கணும். உங்க ஹெல்த், மைண்டு, இது ரெண்டுக்கும் நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அது உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுக்கும். உங்க ஆசைகள்ல, கனவுகள்ல ரொம்ப நேர்மையா இருக்கணும். நேர்மையான ஆசைகளும் லட்சியங்களும் கண்டிப்பா நிறைவேறும். அடிப்படையா நீங்க நல்ல எண்ணங்கள் உள்ள ஒரு ஆளா இருந்தா போதும். உங்க ஆசைகள் எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். நம்பிக்கையை வளர்க்குற செயல்களை மட்டுமே செய்யுங்க. உங்க லட்சியங்களை, கனவுகளை அடைய உங்க நம்பிக்கை மட்டுமே உதவியா இருக்கும். நம்பிக்கை அதானே எல்லாம். அடுத்து நம்பர் 2, டைம்லைன், காலம். உங்க எண்ணங்கள் நிறைவேற ஒரு காலகட்டத்தை முடிவு செய்யுங்க. அது சீக்கிரம் உடனே நடக்கணுமா இல்ல அந்த நிலையை அடைஞ்சா கிடைக்கிற சந்தோஷமான நிம்மதி வேணுமா? இத முடிவு செய்ய தெரியணும். சின்ன சின்ன ஆசைன்னு பாட்டு வேணா இருக்கலாம். ஆனா நம்ம ஆசைகள் சின்னதா இருந்தாதான் அதை ஈஸியா அடைய முடியும்னு நினைக்கிறது தப்பு. எவ்வளோ பெரிய ஆசைகள், கனவுகள் இருந்தாலும் ஒரு முறை அது வேணும்னு உங்க மனசு முடிவு செஞ்சுட்டா அதை அடைஞ்சே தீரணும்னு நீங்க அதற்கான செயலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா அந்த செயல்களை செய்ய நீங்க எடுத்துக்கிற காலம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் அவரோட 60 வயசுலயும் அவர் நினைச்ச வாழ்க்கைய வாழலாம்.
இல்ல 25 வயசுல கூட அவர் நினைச்ச ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியும். ரெண்டுமே தப்பில்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் மேல அந்த ஆசைகள் மாற வாய்ப்பு இருக்கு. நீங்க நினைச்சதை விட அதிகமான நிலைக்கு உங்க விருப்பம் போனா அது தப்பில்ல. ஆனா நீங்க எதிர்பார்த்தது நடக்காம இதுவே போதும் நீங்க முடிவு செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் உங்க ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் ஒரு டைம்லைன் செட் பண்ணுங்க. 30 வயசுக்குள்ள நான் 6 டிஜிட் பேங்க் பேலன்ஸ் வச்சிருப்பேன். என் குழந்தைகளுக்கான எஜுகேஷன் செலவுக்கு நான் முன்னாடியே சேமிச்சு வைக்க போறேன். இந்த ஏஜுக்குள்ள என்னோட பிசினஸ் கண்டிப்பா அடுத்த நிலைக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு லைஃபை பத்தி ஒரு சின்ன ப்ரிவ்யூ வச்சுக்கோங்க. முதல்ல இந்த டைம்லைன் உங்களை ஒரு பதட்ட நிலைக்கு கொண்டு போற மாதிரி தெரியும். ஆனா அந்த பதட்டம் தான் உங்க லைஃப்ல நீங்க நினைச்சதை அடைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த மாதிரி பதட்டம் உங்க எண்ணத்துல இருந்துகிட்டே இருக்கணும். அளவான பயம், பதட்டம் கூட ஒரு வகையான இன்ஸ்பிரேஷன் தான். அது உங்களை முழுசா செயல்பட விடாம செய்யறதுக்குள்ள நீங்க அந்த பதட்டத்தை ஓவர் கம் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த டைம்லைன் கண்டிப்பா உதவியா இருக்கும். உங்க எந்த ஆசைகளும் விருப்பமும் ஒரு டைம்லைனுக்குள்ள நீங்க செய்ய நினைக்கிறப்போ உங்க மனசு அதை ஈஸியா அடைய என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அதெல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கும். நியாயமான உங்க ஆசைகள் நியாயமான வழிய உங்களுக்கு கொண்டு வரும். அதுக்கு நீங்க கொடுக்கற காலம் ரொம்பவே முக்கியம். அடுத்ததா நம்பர் 1, வளர்ச்சி. உங்க ஆசைகள் எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, அதை அடைய நீங்க எடுக்கிற முயற்சிகள் சரியான விதத்துல இருக்கணும். ஒரு பெரிய பாறாங்கல்ல உடைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்ல. அதுக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படும். ஆனா அதை உடைக்கிறப்போ பக்கத்துல இருந்து பாத்திருக்கீங்களா? ரொம்ப நேரம் பொறுமையா ஒரு உளிய வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாறை முதல் அடியிலே நொறுங்கி போகாது. கொஞ்சம் கொஞ்சமா அதை அடிச்சு ஒரு கட்டத்துல அது 2 உடையறத பாக்கலாம். அப்படின்னா அது உடையறதுக்கு 2 செகண்ட் முன்னாடிதான் முழு ஆற்றல் வெளிப்பட்டுச்சு அர்த்தமா என்ன? இல்ல, நீங்க பொறுமையா அடிச்ச ஒவ்வொரு அடியிலையும் உங்க முழு ஆற்றலும் இருந்திருக்கும். ஆனா அதுக்கான பலன் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல வரும். இதே கான்செப்ட் தான் இந்த 1% வளர்ச்சியும். நீங்க எந்த விஷயத்த அடைய விரும்புறீங்களோ அதுக்கான முயற்சிய தினம் 1% முன்னேற்றத்தை காட்டுங்க. இதுவே உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு முழுமையான வெற்றியை கொடுக்கும். உங்க பிளான் இல்ல நீங்க அடைய விரும்புற ஒரு விஷயத்துக்கு டெய்லி பேசிஸ்ல ஒரு சார்ட் போட்டு பாருங்க. நீங்க யோசிச்சது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சின்ன சின்ன செயல் திட்டமா பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய் சேர்த்து வைக்கணும்னா நீங்க டெய்லி ஒரு 100 ரூபாய் சேர்த்து வச்சுட்டே இருந்தா போதும். ஒரேடியா 1 லட்சம் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்ல. அதே போலதான் உங்க இலக்குகளும். அது எவ்வளவு கஷ்டமான இலக்கா இருந்தாலும் அதுல தினமும் நீங்க தொடர்ந்து ஈடுபட்டா ரொம்ப சுலபமா ஒரு நாள் அதை அடையலாம். இந்த 1% வளர்ச்சி உங்களுக்கு ஒரு நிலையான 100% வெற்றியை நிச்சயம் கொடுக்கும். நீங்க விரும்பின விஷயம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ரொம்ப சுலபமாவே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்பர் 4, நன்றி உணர்வு. நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா? இப்ப நாம இருக்க நிலைய நன்றியோட நினைச்சு பாக்குறதே இல்ல. ஈர்ப்பு விதியோட தத்துவம் படி நன்றியோட இருக்கிறது நீங்க விரும்புற வாழ்க்கையை அடைய ஒரு சிறந்த ஈஸியான வழி. உங்களுக்கு நிறைய பணம் வேணுமா? அப்ப இப்போ உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல லக்ஸுரி வீடு வேணுமா? அப்ப நீங்க இப்ப குடியிருக்கிற வாடகை வீட்டுக்கு அதுக்கு இருக்க நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்லி பாருங்க. எதை நீங்க அதிகம் ஈர்க்க ஆசைப்படுறீங்களோ அதுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு சிறப்பான வாழ்க்கை நீங்க அடைய விரும்புனா உங்க வாழ்க்கையில இப்ப இருக்க நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. பணம், ரிலேஷன்ஷிப், வேலை, வீடு, நிம்மதி எது உங்க வாழ்க்கை லட்சியமா இருந்தாலும் சரி, உங்க தற்போதைய நிலைக்கு நன்றியா இருந்தா இந்த பிரபஞ்சம் அதே மாதிரி உணர்வை கொடுக்கிற சந்தர்ப்பங்களை உங்களை நோக்கி வர செய்யும். ஒரு நாளோட தொடக்கத்துல உங்ககிட்ட எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. நீங்க எதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கும் நன்றி சொல்லுங்க. இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு ஒரு திருப்தியான மனநிலையை கொடுக்கும். குறைகளை பாக்குற கண்ணோட்டத்தை குறைக்க உதவும். உங்களுக்கு இருக்க தாழ்வு மனப்பான்மையும் நம்பிக்கையின்மையும் இது மாத்த உதவும். ஒரு நெருக்கடியான சமயத்துல கூட இந்த நன்றி உணர்வு உங்களுக்கு கை கொடுக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அப்போ உங்ககிட்ட இருக்க தன்னம்பிக்கைக்கு நன்றி சொல்லுங்க. அந்த கஷ்டத்தை தாண்டி வர உங்க கூட உதவியா இருந்த ஒருத்தருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. இந்த நன்றிகள் எல்லாமே உங்க மனசுல இருக்க எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான விஷயங்களை மட்டுமே யோசிக்க வைக்கும். உங்க குறிக்கோளை, லட்சியத்தை அடைய ரொம்ப சுலபமான வழி எல்லா நிலையிலயும் உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களுக்கு நன்றியோட இருக்கிறது தான். அடுத்து நம்பர் 5, தோல்விகளை ஏற்றுக்கொள்வது. டீலிங் வித் ஃபெயிலியர்ஸ். நம்ம எல்லாரும் வெற்றியை மட்டுமே அடைய விரும்புவோம். ஆனா தோல்விகள் இல்லாம ஒரு வெற்றி அப்படிங்கறதே இல்ல. நீங்க எந்த மாதிரியான இலக்க வச்சிருந்தாலும் முதல் முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி சாத்தியம் இல்ல. அதுக்காக தோல்விகளை விரும்பி ஏத்துக்கோங்கன்னு சொல்லல. சப்போஸ் உங்க முயற்சியில நீங்க ஒரு சிறு தோல்வியை சந்திச்சாலும் அதை தைரியமா எதிர்கொள்ளுங்க. தோல்விகளை பார்த்து பயப்பட தேவையே இல்ல. சரி, அப்ப எக்ஸாம்ல 3 வாட்டி ஃபெயில் ஆனா பரவாயில்லையா? ஜாப் இன்டர்வியூல தப்பா பதில் சொன்னா வெற்றி கிடைக்குமா? இது அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் இல்ல. உங்க தொடர்ந்த முயற்சிகள்ல நீங்க ஒரு சின்ன சறுக்கலை சந்திச்சா அதுலயே உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். அந்த தோல்வி இல்ல சறுக்கல் வர என்ன காரணம்னு யோசிங்க. பெரும்பாலும் நம்ம காரணங்களை வெளியே இருந்து தேடுவோம். எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தது, இன்டர்வியூல செலக்ட் ஆகலனா ரொம்ப கஷ்டமா கேள்வி கேட்டான், ஏன் உங்களால ஒரு பொருள் வாங்க முடியலனா எனக்கு அவ்வளவு சம்பளமே இல்ல. இதெல்லாமே சாக்கு போக்குகள் தான். உங்க வெற்றிக்கு எப்படி நீங்க மட்டுமே காரணமா இருக்க முடியுமோ அதே போல உங்க தோல்விகளுக்கும் நீங்க எந்த வகையில காரணம்னு யோசிங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம், நல்லா யோசிச்சு நிதானமா ஆன்சர் பண்ணிருக்கலாம், என்னோட சேவிங்ஸை அதிகப்படுத்தி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு யோசிங்க.
அப்போ உங்களுக்கு சுலபமான வழியில உங்க இலக்கு அடைய வழிகள் தெரிய வரும். தோல்வியே வெற்றிக்கான படி, இது பழைய டயலாக் தான். ஆனா என்னைக்கும் அதோட மதிப்பு மாறாது. ஒரு விஷயத்துல உங்க முயற்சி 100% இருந்தும் நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்க வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். வெற்றி அடைய நீங்க எல்லா டூஸ் அண்ட் டோன்ஸையும் முயற்சி செய்து பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப முயற்சியே இல்லாத ஒருத்தரை விட ரொம்ப ஈஸியா நீங்க விருப்பப்பட்டதை அடைய நீங்க தயாராயிட்டீங்க. அடுத்ததா நம்பர் 6, துறை சார்ந்த அறிவு, அதாவது ஸ்பெசிபிக் நாலேஜ். அறிவு அப்படிங்கிறது 2 வகையா இருக்கு. ஒன்னு பொது அறிவு, இது நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு துறை சார்ந்த அறிவு, அதாவது நம்ம எந்த விதத்துல பணம் சம்பாதிக்க நினைக்கிறோமோ அதை சார்ந்த அறிவு. இது உங்க தொழில், வியாபாரம், இல்ல நீங்க பாக்குற வேலை, இது எதுவா வேணா இருக்கலாம். நம்ம ஊர்லயே கூட படிச்ச பெரிய ஆட்கள் சாதாரண வேலையில இருக்கிறதையும், படிக்காத பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய பிசினஸ் ரொம்ப சிறப்பா நடத்துறதையும் பாக்குறோம். அப்போ படிப்பு தேவையில்லையா? படிப்பு மட்டுமே உங்களுக்கான அறிவை கொடுக்கறதில்ல. உங்க டிகிரிக்கும் நீங்க பாக்குற வேலைக்கும் சம்பந்தம் இல்லாதப்போ நீங்க படிச்ச படிப்புக்கும் உங்க வாழ்க்கை நிலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நிறைய பேரை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். தாமஸ் ஆல்வா எடிசன், ஹென்ரி ஃபோர்ட், ஐன்ஸ்டைன், அப்புறம் நம்ம பில் கேட்ஸ். இவங்க லைஃப் ஸ்டோரி எல்லாம் பார்த்தா படிப்பு மட்டும் நம்ம இலக்க அடைய போதும்னு நம்ம நினைச்சிட முடியாது. இவங்க எல்லாருமே அவங்க சார்ந்த துறையில ரொம்ப பெரிய ஆட்களா இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ்ல வாங்கின டிகிரி இதெல்லாம் மட்டுமே நம்பி அவங்க துறையில சாதனை செய்யல. அப்போ நீங்க எந்த மாதிரி உங்க லைஃப அமைச்சுக்க விரும்புறீங்களோ அதுக்கு தேவையான அறிவை வளர்த்துக்கிறது தப்பே இல்ல. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ்மனா வேலை பார்த்த ஒருத்தருக்கு திடீர்னு வேலை போயிருச்சு. அவருக்கு டெய்லி அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுல ஒரு அனுபவம் இருக்கு. அதை வச்சு அதுக்கான ஒர்க் ஷாப், கிளாஸஸ் இதுலெல்லாம் கலந்துகிட்டு அவரோட அறிவை வளர்த்துக்கிட்டாரு. சின்ன சின்ன மளிகை கடைகளை தேர்ந்தெடுத்து மாசம் அவங்க அக்கௌண்ட்ஸை செக் பண்ண ஒரு தொகையை முடிவு செஞ்சு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாரு. கொஞ்ச நாள்ல அவருக்கு கீழே அக்கௌண்ட்ஸ்ல டிகிரி வாங்கின சில பேரு உதவியாளரா சேர்ந்தாங்க. இதுல அவர் அடைஞ்ச வெற்றிகளை பத்தி தனியா சொல்லவே தேவையில்ல. அவர்கிட்ட எந்த ஆபீஸும் இல்ல, எந்த விதமான பெரிய முதலீடும் இல்ல. அவரோட முதலீடு ஒண்ணுதான், அவரோட அறிவு. அதை வளர்த்துக்க அவர் எடுத்த முயற்சி ஒரு சேல்ஸ்மனா இருந்தவரை ஒரு முதலாளியா இருக்க வச்சது. நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு பேசிக் எஜுகேஷன் தான் இருக்குனாலும் சரி, இது எதுவுமே உங்க இலக்க அடைய ஒரு தடையா இருக்க போறதில்ல. உங்க தேடுதல் மட்டுமே நீங்க விரும்பின வாழ்க்கைய உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கும். உங்க லைஃப்ல எந்த நிலையிலயும் கத்துக்கிறத நிறுத்தாதீங்க. அந்த துறையில இருக்க அறிவாளிகளை வேலைக்கு வைக்கிற நிலையில இருந்தாலும் அவங்க மூலமா இப்ப ரீசெண்டா இருக்க அட்வான்ஸ்மெண்ட்ஸை பத்தி அறிவை வளர்த்துக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான வெற்றிக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா நம்பர் 7, கற்பனையின் சக்தி, லா ஆஃப் அசம்ஷன். நம்ம கற்பனைக்கு ஒரு அளவில்லாத சக்தி இருக்கு தெரியுமா? ஆனா நம்ம பாதி பேரு நம்ம கற்பனைகளை தேவையில்லாத விஷயத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவோம். கடன் வாங்கினவன் ஏமாத்திட்டா, லோன் கிடைக்கலன்னா, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா, தங்க விலை ஏறி போயிடுச்சுன்னா, தங்க விலை எவ்வளவு ஏறினாலும் அதை வாங்குற மக்கள் மட்டும் குறையவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஏன்னா எவ்வளவு விலை ஏறினாலும் மக்கள் அதை வாங்குறதுக்கு அவங்கள தயார்படுத்திக்கிற முயற்சியில இறங்கிடுவாங்க. நம்ம கற்பனைகள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும்னு சொன்னா நீங்க உடனே ஒரு கெட்ட விஷயத்த மட்டும்தான் நினைச்சு பாப்பீங்க. இது மனித இயல்பு. நீங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்க நேரத்தை, எண்ணத்தை அதை நோக்கி மட்டும் செலுத்தி பாருங்க. பல சமயம் நம்ம ஆழ்மனசுக்கு எது நிஜம், எது கற்பனைன்னு கண்டுபிடிக்க தெரியாது. சோ நீங்க உங்க லைஃப் எப்படியெல்லாம் இருக்கும்னு நினைச்சு பாக்குறீங்களோ அப்படி அது இருக்கும். லா ஆஃப் அசம்ஷன், அதாவது உங்க கற்பனை திறன் மூலமா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருக்கிறதா நினைச்சு பாருங்க. அப்படியே வாழவும் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா நீங்க பில்ஸ், பிரைஸ் டேக் இதெல்லாம் பாக்குறத நிறுத்திக்கணும். என்னால இது வாங்க முடியும், ஆனா இது இப்ப தேவையில்ல, இப்படி சில பாசிட்டிவான வார்த்தைகள் மூலமா நீங்க விரும்புற நிலையில இருக்கிறதா கற்பனை செய்யுங்க. நீங்க ஆசைப்படுற வேலை கிடைச்சா, நீங்க விருப்பப்பட்ட காரை வாங்கினா உங்க மனநிலை எப்படி இருக்குமோ அதை அப்படியே வச்சுக்க முயற்சி செய்யுங்க. ஈர்ப்பு விதிப்படி எதை நீங்க விரும்புறீங்களோ அதுவே உங்களை விரும்பும். அப்போ நீங்க விரும்பின எல்லாமே உங்ககிட்ட இப்பவும் இருக்கிறத நினைச்சு அந்த சந்தோஷத்தை, கற்பனையை உணர்ந்து பாருங்க. நீங்க இருக்க சூழ்நிலைய உங்களுக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வேலை பார்க்குற இடம், நீங்க செய்யற செயல்கள் இது எல்லாமே உங்க இலக்க அடைஞ்சா நீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் உங்க சந்தோஷமான மனநிலையை அதிகமாக்குற சூழ்நிலையை உருவாக்கி தரும். இந்த கற்பனைகள் உங்க நம்பிக்கையும் முயற்சியும் அதிகமாக்கும். நீங்க செய்யற செயல்களை ஒரு உற்சாகத்தோட, முழு ஈடுபாட்டோட செய்ய உதவியா இருக்கும். அப்போ நீங்க விரும்பின வாழ்க்கை முறை உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அடுத்து நம்பர் 8, கவனம், ஃபோக்கஸ். நீங்க எந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபாடு செலுத்தணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். உங்க லட்சியங்களை அடைய நீங்க எந்த மாதிரி செயல்கள் தொடர்ந்து செய்யணும், எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தரணும், இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்க அன்றாட செயல்களை உங்க லட்சியத்தோட பொருத்தி பார்க்கணும். உங்க கவனத்தை சிதற வைக்கிற எந்த விஷயத்தையும் நீங்க செய்யக்கூடாது. இலக்குகளை அடைய உதவி செய்யாத ஒரு செயலை நீங்க செய்யறப்போ எந்த ஈஸியான விஷயமும் உங்களுக்கு கஷ்டமாவே தெரியும். நீங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க நினைச்சா உங்க அன்றாட நடவடிக்கைகள் எல்லாமே அதை சார்ந்ததாகவே இருக்கணும். உங்க கவனம் உங்க இலக்குகள் மட்டுமே நோக்கி இருக்கணும். யோகா, தியானம் இல்ல நல்ல உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யறப்போ உங்களோட கவனம் ஒரு நிலையில இருக்க உதவி செய்யும். எப்போ நாம லட்சியத்தை மட்டுமே யோசிக்க முடியலையா,
அப்ப குறைஞ்சபட்சம் நீங்க செய்யற செயல்கள் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி அமைச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட அனுமதிக்காதீங்க. இன்டர்நெட், மொபைல், நியூஸ் இதுல உள்ள நெகட்டிவான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. எப்போ உங்க சூழலை சந்தோஷமா உற்சாகமா வச்சுக்க முயற்சி செய்யுங்க. மனசை அமைதியா வச்சுக்க என்னெல்லாம் செய்ய முடியும்னு பாருங்க. அது ஒரு டெய்லி ஹேபிட்டாவே மாத்திக்கோங்க. ஒரு நாளோட தொடக்கத்துல அந்த நாள்ல முடிக்க வேண்டிய விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள், செயல்களை பிளான் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க குழப்பங்களை, சந்தேகங்களை அப்பப்ப சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. எப்போல்லாம் ஒரு சலிப்பும் சோர்வும் உங்களுக்கு வருதோ அப்ப தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட்ல உங்க மனசை செலுத்தாம உங்க நேரத்தை தனிமையில செலவு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தெளிவையும் அது கொடுக்கும். நீங்க எதை நோக்கி செயல்படணும்னு நீங்களே முடிவு செய்வீங்க. அப்போ நீங்க எதிர்பார்க்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு சுலபமா ஆகும். உங்க மனநிலையும் உடல்நிலையும் தெளிவா இருக்கப்போ நீங்க நியாயமா செய்யற எந்த செயலும் உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். இந்த உலகத்துல நடக்காதது இல்ல முடியாததுன்னு ஒரு விஷயம் எதுவுமே இருந்ததில்ல. அதுக்கான நேரமும் காலமும் தான் மாறி இருக்கும். நம்பிக்கையோட செய்யற எந்த முயற்சிக்கும் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.